வணக்கம் முருக பக்தர்களே. பழனி மலையில் இருக்கும் 2 மலைகள் எப்படி அங்கே வந்தது தெரியுமா? ஒரு மனிதன் அதை தோளில் தூக்கி வந்தான். அவன் யார்? ஏன் அவன் உயிர் கொடுத்து மீண்டும் உயிர் பெற்றான்? இந்த கதைதான் காவடியின் உண்மை ரகசியம். இடும்பன் வரலாறு பற்றி காண்போம். வாழ்க்கையில் சுமை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஒருவருக்கு கடன் சுமை, ஒருவருக்கு நோய் சுமை, மற்றொருவருக்கு மன வேதனை. ஆனால் ஒரு மனிதன் இருந்தான். அவன் சுமந்தது சாதாரண சுமை இல்லை, 2 மலைகள். ஆம், 2 மலைகளை தோளில் தூக்கி நடந்தவன். அவன் பெயர் இடும்பன். இன்று நாம் எடுக்கும் காவடி அது ஒரு வழக்கம் இல்லை, அது அந்த இடும்பன் சுமந்த மலைக்கான நினைவு சின்னம். ஒரு காலத்தில் அகத்திய முனிவர் தென்னகத்தில் சிவபெருமானின் சக்தி நிலைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக இமயமலையில் இருந்த 2 புனித மலைகளை தெற்கே கொண்டு வர முடிவு செய்தார். அந்த மலைகள் சிவகிரி, சக்திகிரி. இந்த பெரிய பொறுப்பை தன் சீடனான இடும்பன் மேல் வைத்தார். இடும்பன் சாதாரண மனிதன் இல்லை. அவன் வலிமை மட்டும் இல்லை, அவனுக்கு இருந்தது பக்தி. அவன் அந்த 2 மலைகளையும் ஒரு கம்பியில் கட்டி தோளில் தூக்கினான். அதுதான் இன்று நாம் பார்க்கும் காவடி வடிவம். பழனியில் நடந்த அதிசயம். பல நாட்கள் நடந்து வந்த இடும்பன் பழனி வந்தான். சோர்வால் மலைகளை கீழே வைத்தான். சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். மீண்டும் தூக்க முயன்றான். ஆனால் மலை அசையவே இல்லை. அங்கு ஒரு சிறுவன் நின்றிருந்தான். அவன் சாதாரண சிறுவன் இல்லை, அவர்தான் முருகர். இடும்பன் கோபமடைந்தான். இது என் மலை என்றான். பின்னர் நடந்தது ஒரு போராட்டம். இடும்பன் முழு வலிமையுடன் போரிட்டான். ஆனால் இறுதியில் வீழ்ந்தான். ஆனால் முருகன் கோபத்தில் இல்லை. அவர் இடும்பன் உள்ளத்தில் இருந்த பக்தியை பார்த்தார். அவரை உயிர்ப்பித்தார். இடும்பன் ஒரு வரம் கேட்டான். என்னை நினைத்து காவடி எடுப்பவர்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று கேட்டார். முருகன் உடனே அருள் அளித்தார். அன்புடையீர், காவடி என்பது சுமையல்ல, அது நம் துன்பத்தை இறைவனிடம் ஒப்படைக்கும் அடையாளம். நம் தொழில் சுமப்பது மலை இல்லை, நம் கவலை. இடும்பன் போல நம்பிக்கையுடன் ஒருபடி நடந்தால் முருகன் 1000 படி வந்து காப்பாற்றுவார். வேல்வேல் முருகா. ஓம் முருகா சரணம். நன்றி, வணக்கம்.